வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கம் படி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி, அதாவது திருநள்ளார் சனீஸ்வரர் திருக்கோயிலில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி தான் இது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்குது. சனி பயிற்சியில் சனி பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்குகிறது. இது முதல் காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. 2.5 ஆண்டுகளுக்கு இது நீடிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ பொதுவாக 2026 இந்த சனி பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நல்ல விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க இருக்குது. தூர தேசத்திற்கு வேலை பார்க்கக்கூடிய சூழல் உண்டாகும். இது நன்மையை தான் கொடுக்கும். தீராத பல பிரச்சனைகள் பேச்சின் மூலமாகவே தீர்வு காணப்படும். பிள்ளைகளிடமிருந்த ஒரு மந்தத்தன்மை நீங்கும். விரயசனியாக இருந்தால் கூட கடன் தொல்லை பெருமளவில் குறையும். அதற்கேற்ப வருமானமும் அதிகரிக்கும். பண வரவுக்கு குறைவே இருக்காது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வாய்ப்புகள் தேடி வரும். நகைகளை மீட்கக்கூடிய சூழல் உண்டாகும். சொத்துக்கள் சேரும் சாத்தியம் இருக்குது. திருமணம் கைகூடும். இப்போ எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பொதுவாக விரய சனி அப்படின்றதுனால ஏதாவது ஒரு விஷயத்தில் பெரிய செலவு அல்லது அலைச்சலை ஏற்படுத்தும். அதை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த பணம் ஒரு நல்ல செலவாக தான் இது பண்ணும். அதே மாதிரி யாருக்கிட்டேயும் ஜாமீன் கையெழுத்தோ இல்லை சிபாரிசு பண்ணியோ எந்த கடனோ கொடுக்கறதையோ வாங்கிறதையோ நிறுத்திடுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து இருந்தாலே போதும். வீணான அலைச்சல், நீண்ட பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்த ஆதாயங்கள் மட்டும் கொஞ்சம் தள்ளி போகலாம். கிடைக்காம இருக்காது, கொஞ்சம் தள்ளி போகலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மையால் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம், மனநலம் குன்றியவர்களுக்கு உதவி செய்கிறது ரொம்பவே உங்களுக்கு ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும். 28 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 50 வயசு வரைக்கும் இருக்கவங்க மேஷராசிக்காரர்கள் குச்சனூர் அல்லது திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வரலாம். அச்சோ 7.5 சனி ஆரம்பிக்குதே, நமக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாக தேவையில்லை. 7.5 சனி காலத்தில் தான் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த 7.5 சனி பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு பலன்களும் நல்லதாகவே தான் இருக்குது. அதனால் மேஷராசிக்காரர்கள் எந்த விதமான மன உளைச்சலோ கலக்கமோ தேவைப்பட தேவையில்லை. தைரியமாக இருங்க. உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க காத்திருக்கிறாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.